சப்போர்ட் எங்களுடைய சியான் சார் அண்ட் அவருக்கு மனமார்ந்த நன்றி ஸ்டுடியோ கிரீன் சார்பில். அண்ட் மாளவிகாக்கும் மிகப்பெரிய நன்றி. யூ ஹவ் பீன் சச் எ ஸ்வீட் ஹார்ட், பீயிங் ஸ்போர்ட்டிவ் அண்ட் பீயிங் தேர். சியான் சார் வந்து இதுல லெஜெண்ட். ஓகே, அதில் நீங்களும் அதில் வந்து அவர் கூட இருக்கிறதா எங்களுக்கு சந்தோஷம். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, நாங்கள் 2011 நானும் சியான் சாரும் அந்த ஹோல் டீமும் எல்லா சக மனிதர்களையும் மிகப்பெரிய லெவலில் நேசிச்சு அவங்க மனிதர்களோட பழகி ஜாலியாக அந்த ஒரு ப்ரொமோஷனே எங்களை வந்து ரொம்ப ஈஸியாக கொண்டு போயிட்டு இருக்காரு. அவர் தான் இந்த ப்ரொமோஷனில் போயிட்டு இருக்காரு, நாங்கள் அவர் முன்னாடி ஓடிட்டு இருக்கோம் தான் சொல்லணும். அண்ட் ஐ ஹேவ் டு தேங்க் டேனியல். வெரி வெரி எக்ஸைட்டட். அட்வான்ஸ் புக்கிங் ஆல்ரெடி ஓப்பன் ஆகிட்டு பெரிய ரெஸ்பான்ஸ் வந்துட்டு இருக்கு. நிறைய பேர் ட்ரெண்டிங்லேயே இந்த படம் இருக்கு. அடுத்த கட்டம் இந்த ட்ரெண்டிங்கை கொண்டு போகணும்னு நெக்ஸ்ட் 4 days நானும் என்டையர் டீமும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். சியான் சாருடைய சப்போர்ட்டில் நிறைய நாங்கள் எங்களால் முடிஞ்ச முயற்சிகளை பண்ணிட்டு இருக்கோம். ஸ்டுடியோ கிரீனில் ஊடக நண்பர்கள் எல்லா இடங்களையுமே இந்த படத்தை பெரிய லெவலில் கொண்டு போயிட்டு இருக்கீங்க. உங்கள் எல்லோருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். இங்கே லோக்கல் பிஆர்ஓ ப்ளஸ் எங்களுடைய பிஆர்ஓ யுவராஜ் அண்ட் குணா எல்லோருக்கும் நன்றி. அண்ட் அபிஷேக் திடீர் மதுரையில் இருக்கிறாரு, அவரை கொண்டு வந்து வாப்பா தம்பி, அவர் வந்து சியான் சாருடைய மிகப்பெரிய ஃபேரு. அவர் வந்து வாப்பா நீ யூஸ் பண்ணுறோம். But absolute dream come true. Working with Ranjit sir, being a part of his vision. I love that he stands for what he believes in. வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தோணுது சார். ஏன்னா நான் மிகைப்படுத்தி சொல்லலை, அது தயாரிப்பு நிறுவனம் அதுக்கான பேப்பர் ஒர்க் பண்ணாங்கன்னா டெஃபினட்டா வாய்ப்புகள் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு படமா தான் இருக்கும். ஸோ ஆகஸ்ட் 15 அந்த ஃபர்ஸ்ட் ஷோலேருந்து ஐ திங்க் இட்ஸ் கோயிங் டு பி விக்ரம் புராணம் ஆல் ஓவர் த வேர்ல்ட். அண்ட் இந்த படத்துக்காக நடிச்ச அத்துணை ஆக்டர்ஸும் டெக்னீஷியன்ஸ்க்கும் வந்து நம்ம வாழ்த்து மட்டும் நன்றி சொல்லுவோம்னு நினைக்கிறேன் படம் ரிலீஸ்க்கு அப்புறம். ஸோ சியான் விக்ரம் அவர்களை பேச அழைக்கலாம் வேண்டாம், அங்கேதான் இருக்காரு, பேசினா மட்டும் போதும். எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ அபிஷேக், உங்களோட வார்த்தைகளுக்கு. ஐ மீன் எப்பவுமே நல்ல விஷயங்கள் தான் சொல்றீங்க. இன்னைக்கு வந்து ரொம்ப குளிர்ச்சியா இருக்கு கேட்கும் போது. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் அபிஷேக் வந்து ஐ மீன் எப்பவுமே ஊடக நண்பர்கள் நிறைய நண்பர்கள் இருக்காங்க. அதில் வந்து ஐ திங்க் அபிஷேக் இஸ் ஒன் ஆஃப் த க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். எப்பவுமே ஒவ்வொரு படத்துக்கும் நீங்கள் வந்து ஒரு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஆல்வேஸ். நீங்கள் ட்வீட் பண்ணுறது நிறைய விஷயம் சூரியன் எனக்கு அனுப்புவார். அபிஷேக் சினிமா பையன் இது மாதிரி சொல்லியிருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல்வேஸ் பீயிங் தேர் அண்ட் ஐ லவ் யூ. யா சொல்லிட்டேன். அண்ட் தேங்க்யூ ஃபார் த லவ்லி இன்ட்ரடக்ஷன். அண்ட் நீங்கள் நிறைய விஷயங்கள் நம்ம படம் பண்ணுற போது நம்ம ரொம்ப கிட்ட இருந்து பண்ணுறது பார்க்கறதுனால சில விஷயங்கள் தெரியாது. ஆனால் நீங்கள் பேசும்போது நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து கொஞ்சம் தூரத்துலேருந்து பார்க்குற போதில் யுவர் பெர்ஸ்பெக்டிவ் இஸ் ஸோ டிஃப்ரெண்ட். அண்ட் நீங்கள் சொன்ன நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு ரொம்ப கரெக்டுன்னு தோணுச்சு நம்ம படத்தை பொறுத்த வரைக்கும். தேங்க்யூ ஃபார் ஆல் திஸ் வேர்ட்ஸ். தேங்க்யூ தனஞ்சன் சார் ஃபார் பீங் தட் pillar, like she was saying, always there and as passionate as us about the film. நான் வந்து படத்தை பற்றி ரொம்ப பேச போகிறதில்ல, ஏன்னா நீங்கள் இப்போ கேள்விகள் கேட்பீங்க, அதுக்கு வந்து நான் பதில் சொல்லணும். ஸோ ஆனால் நான் மதுரை வந்து எனக்கு ரொம்ப ஒரு ஸ்பெஷலான இடம். ஏன்னா விடுமுறைன்னு நினச்சா எனக்கு மதுரை தான் ஞாபகத்துக்கு வரும். ஏன்னா எங்கள் அப்பா இங்கே அமெரிக்கன் காலேஜில் படித்தார். எங்கள் அத்தைங்க 2 பேரும் இங்கே தான் சாந்தமங்கலம் சத்தியமங்கலம் அந்த இடத்துல இருந்தாங்க, அரவிந்த் ஹாஸ்பிட்டல் கிட்ட, சினிப்பிரியா மினிப்பிரியா அந்த ஏரியாவில். ஸோ எல்லா விடுமுறைக்கும் நான் இங்கே தான் இருப்பேன். வீட்டில் வந்து என் தொல்லை தாங்க முடியாமல் கிளப்புடான்னு சொல்லிட்டு கிளப்பி அனுப்பிச்சிடுவாங்க. நான் மதுரைக்கு தான் வருவேன். ரொம்ப ஜாலியாக இருப்பேன். இது வந்து ஒரு 10 வருஷம் அந்த மாதிரி சின்ன வயசில் எப்போவுமே ஹாலிடேனா இங்கே தான், இல்லைன்னா படிப்பு. ஸோ மதுரைன்னு நினச்சாலே எனக்கு விடுமுறை, அந்த சாப்பாடு, மக்கள், இந்த கோயில் பாட்டு, அதெல்லாம் அப்படியே இந்த அழகர் கோயில், இதாக ஸ்பீக்கரில் பாட்டு போயிட்டுருக்கும், கழுதைங்க, அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் இங்கே வந்து எனக்கு ரொம்ப இப்போ நாங்கள் தங்கிட்டு இருக்க இடம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான இடம். எப்போவுமே ஷூட்டிங் வரும்போது வி திங்க் இந்த இடத்துல எனக்கு தங்கலான வேலை செஞ்சுட்டு இங்கே ஷூட் இங்கே தான் ஆரம்பித்தோம். அது நான் சொல்ல நினச்சேன், திருப்பி இங்கே தான் முடித்தோம். நாங்கள் இருக்கிற இடம் வந்து ரொம்ப அற்புதமாக, ரொம்ப பச்சை பசேல்னு இருக்கும். அண்ட் அங்கே வேலை செஞ்சுட்டு வந்து ரிலாக்ஸ் பண்ணுற போது மதுரை சாப்பாடு, நான் டயட்டில் தான் இருப்பேன், கொஞ்சம் கொஞ்சம் தான் சாப்பிட்ருப்பேன், இருந்தாலும் நான் என்ஜாய் பண்ணுவேன். அண்ட் என்னோட கோஸ்டார்ஸ், எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இந்த படத்தில் வந்து படத்தில் மட்டும் கஷ்டப்படாமல் இங்கே இறங்கி ப்ரொமோஷன்ஸ்க்கும் வந்து 2 பேருமே தேவ் ரியலி. அண்ட் பார்வதியும் இப்போ நேற்று அவங்களுக்கு வந்து கொஞ்சம் வீட்டில் கொஞ்சம் வேலை இருந்துச்சு, அதனால் போயிட்டாங்க. இல்லை அவங்களும் எங்கள் கூட தான் இருந்தாங்க. ஒரு ஆர்டிஸ்ட் வந்து படம் முடிச்சுட்டு அப்படியே சில டைம் நமக்கு வேலை இருக்கும், வேறு ஷூட்டிங் இருக்கும், இங்கே எல்லாருமே பிஸி தான். ஆனால் இந்த படத்துக்காக வந்து வேலை செஞ்சுருக்கு
நீங்கள் இங்கே வந்து எங்களோட ஹெல்ப் பண்ணி இந்த இடத்துல ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? எஸ். எனக்கு டேனி எனக்கு ரொம்ப பிடிச்சி. டேனி வந்து ஆக்சுவலி நம்ம மாதிரி தான் பார்க்கறதுக்கு தான் இப்படி இருக்காரு. பயங்கரமான ஆளு. அவர் வந்து ஷூட்டிங்கில் வந்து எனக்கு எப்பவுமே எல்லாருக்குமே இந்த ஜோக் என்னன்னா, நடிச்சுக்கிட்டே இருப்பாரு, பயங்கரமா பண்ணாரு. ஆனா அவர் கிட்டத்தட்ட கோவமா தான் இருப்பாரு அந்த கேரக்டர் முழுக்க. அந்த கோவ சீன் வந்துச்சுன்னா அன்னைக்கு முழுக்க கோவமா எல்லாரையும் கடிச்சு தள்ளிட்டு இருப்பாரு. இஸ் so involved. And Danny, thank you that. And Abhishek for saying Daniel Day-Lewis is எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன். அண்ட் ஐ ஆல்வேஸ் ஃபீல் ஆக்டர்ஸ் பத்தி பேசுற முதல்ல எனக்கு ஐ வாண்ட் பி லைக் தட் கை. அவர் என்ன 6 ஆஸ்கர் கிடைச்சதா 6 and 5 ஒவ்வொரு படத்துலயும் வேற 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 மாதிரி போயிருப்பேன். இப்போ லாஸ்ட் ஆஃப் த மொஹிகன்ஸ் சொன்னாரு. அந்த லாஸ்ட் ஆஃப் த மொஹிகன்ஸ் வந்து ஒரு 8 மாசமும் 1 வருஷமும் அவர் காட்டுல போயிட்டு, அது வந்து இந்த ரெட் இண்டியன்ஸ், நேட்டிவ் இண்டியன்ஸ் சொல்லுவோம் இல்லைங்களா, அவங்க வந்து அவங்களோட கடைசி ஒரு ட்ரைப் அது காணாம போகுது. அந்த ட்ரைப்ல இருக்க ஒரு ஆளா இருக்கிறதுக்காக கிட்டத்தட்ட தங்களான் மாதிரி ஒரு விதத்துன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ட்ரைப்ல இருக்கிறதுக்காக 8 மாசமோ 1 வருஷமோ காட்டுக்குள்ள போயிட்டு ஒரு ஆளோடய தான் அங்கேயே வேட்டையாடி அதை பிடிச்சி சமைச்சு அந்த காட்டிலேயே வாழ்ந்து, ஏன்னா அவங்க மாதிரி ஆகணும், ஏன்னா அவங்களுக்கும் தொடர்பே இல்லைல்ல, எப்படி அவங்கள மாதிரி ஆகிறதுக்காக அப்படி பண்ணாரு. வேற ஒரு படத்துல வந்து மை லெஃப்ட் ஃபுட், அதுல வந்து அந்த வீல் சேர்லயே இருந்திருக்காரு நிறைய மாசங்கள். ஒரு வீல் சேர், கால் மட்டும்தான் கொஞ்சம் ஆடுன்னு நினைக்கிறேன், விரல் மட்டும்தான். அதுக்காக அந்த வீல் சேர்லயே இருந்து அந்த ஸோ அவரோட ஒவ்வொரு இது கஷ்டப்பட்டு தான் பண்ணணும் அவசியம் இல்லை. ஆனா அந்த ஒரு பேஷன் இருக்குல்ல, நம்ம எப்படி வேணாலும் பண்ணலாம், அதுக்குள்ள இறங்கி எனக்கு அப்படி ரொம்ப பிடிக்கும். ஒவ்வொரு கதாபாத்திரத்துக்குள்ளே இறங்கி அது மாதிரி ஆகணுன்றது. ஸோ எப்பவுமே ஐ திங்க் ஆஃப் தேங்க்யூ ஃபார் தட் லிட்டில் கனெக்ஷன் யூ கேவ் தேம். வெரி ஆனர்ட் அண்ட் ஹம்பிள்ட் ஆல்சோ. ஐ ஹோப் ஐ கேன் ஒர்க் அப் டு தட் சம். டேனியல் பற்றி சொல்லணும்னா அதான் சொல்லிட்டு இருந்தேன். அவர் வந்து நடிப்பாரு, நடிச்சுட்டு ரொம்ப அடியெல்லாம் பட்டுச்சு பயங்கரமா. 3 ஆப்ரேஷன் பண்ண வேண்டியது இருந்துச்சு, அது பண்ணாமே நடிச்சு முடிச்சு கொடுத்து, அப்புறம் படம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர் போய் அவங்க லண்டனுக்கு போயிட்டு ஆப்ரேஷன்லாம் பண்ணி பெட் ரெஸ்ட் ஒரு 3 மாசம்னு சொல்லிட்டாங்க. கரெக்டாக நாங்கள் ஃபோன் பண்ணி கொஞ்சம் அதை ரீஷூட் பண்ணலாம், ஒரு போர்ஷன் இன்னும் பெட்டரா இருக்குன்னு சொன்ன உடனே மிரண்டுட்டாரு. எனக்கு ஃபோன் பண்ணி, எப்பா நான் எப்படி பண்ண போறேன், நீ வா நீ பார்த்துக்கலான்ட்டு வந்தாரு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இது. புரிஞ்சதுல ஃபுல்லா என்ன சொன்ன? ஏன் சிரிக்கிற ஒய் லாஃபிங்? சர்க்கஸ்ல சிரிக்கிற வந்து விழுந்து சண்டை ஷூட்டிங் வரும்போது சொன்னார், நான் உட்காருவேன் நிற்பேன் அவ்வளவுதான் ஆரம்பிச்சார். அதுக்கு மேல நான் எதுவும் எதிர்பார்க்காதீங்கன்ட்டு. ஆனா விழுந்து அடி வாங்கி அங்க வந்து கரடு முரடுமா இருக்கும். எனக்கே பக்குன்னு இருக்கும், எனக்கும் அடிபட்டுருச்சு. பட் எனக்கு தெரியும் சரி எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இவர் ஒரு 3 நாள் ஆப்ரேஷன் பண்ணிட்டு அந்த படத்துக்காக உயிரை கொடுத்து பட் அதையும் தாண்டி இந்த ப்ரொமோஷன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், ஒவ்வொரு இடத்துலயும் இவர் பேசுற இங்கிலீஷ் எனக்கே புரியாது, அங்க போய் பேசுறாரு. ஆனா அந்த ஒரு கனெக்ட் ஒண்ணு வரும், அவரோட உற்சாகம் இருக்கே, வந்தோடனே வணக்கம் 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 மதுரை. அங்க ஆரம்பிச்சு நாங்கெல்லாம் ஆடி போய் ஒரு மாதிரி தேங்க்யூ. அது மட்டும் இல்ல, அந்த இடத்துலயே வந்து நாங்க பேசும்போது அங்க செல்ஃபி எடுப்பாரு, இந்த பக்கம் ஓடுவாரு. he enjoyed himself. கிட்டத்தட்ட ஒரு இந்தியராவே ஆயிட்டார் நினைக்கிறேன். he became one of us. Thank you Danny for that's even more than the performance that you did. No, I'm saying, I mean, you performed really well, but this goes, see, that was for the mind, this is for the soul, right, and my heart. ரொம்ப இது. அண்ட் மாளவிகா இந்த படத்துல நீங்க பாருங்க, உங்களுக்கு வந்து லைக் அதுவும் யூ செட் கரெக்ட்லி அபிஷேக், யூ செட் மிஸ்டிக்கல் அண்ட் யூ நோ தட் கைண்ட் ஆஃப் a mystery thing is what it is. அவங்க என்ன பண்ண போறாங்க, யார் அவங்க, அந்த ஒரு புதுவிதமான ஒரு கதாபாத்திரமா இருக்கும் இந்தியன் சினிமாவுக்கு. கண்டிப்பாக இது வந்து எங்க படம்னு சொல்ல, நீங்க பாக்குற போதே உங்களுக்கு தெரியும் இது வேற மாதிரி இருக்கும் அவங்களோட கதாபாத்திரம். ரொம்ப நல்லா பண்ணீங்க. அண்ட் such a wonderful co-star to work with. Thank you so much for
பீங் தட் நான் நடிக்கிற போது, ஏன்னா கிட்டத்தட்ட எல்லா காட்சிகளும் ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே இவங்க கூட தான் இருக்கும். ஸோ வி ஹேட் அ டஃப் டைம், பட் ரியலி ஐ திங்க் வி கைண்ட் ஆஃப் நான் வந்து கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும். பார்வதி வந்து இந்த படத்தில் வந்து என்னோட மனைவி கங்கம்மாவும் வராங்க. அவங்க வந்து ரொம்ப இன்வால்வ்டாக அவங்களும் இந்த படத்தில் வந்து ஒர்க் பண்ணாங்க. அது வந்து ஒரு எங்கள் படத்துக்கு ஒரு பெரிய பலமாக இருக்கும். அண்ட் பசுபதி, ஹரி, முத்து, அசோகன் எல்லாருமே இந்த படத்தில் நிறைய நல்ல நடிகர்கள். எல்லாருமே அந்த கதாபாத்திரம் நீங்கள் வந்து பார்க்கும்போது ஒரு வாழ்க்கையை பார்த்த மாதிரி தான் இருக்கும். அண்ட் இந்த படத்தில் வந்து இசை ஒரு மிகப்பெரிய, அதுவும் ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரம்னு சொல்கிறத விட ஒரு கதாநாயகனே சொல்வேன். அவ்வளோ அற்புதமாக ஜிவி பண்ணியிருந்தாங்க. அண்ட் பாடல்கள் எல்லாமே ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி காலகட்டத்தில் வந்து அந்த இசை கருவிகள் வந்து அதுக்கும் மேட்ச் ஆகணும். ஆனால் அட் த சேம் டைம் நமக்கும் வந்து புரியணும். நமக்கும் வந்து அது அது அதோட அந்த ஃபீலிங் ஆத்தென்டிக்காக இருக்கணும். ஆனால் நமக்கு பிடிக்கணும் இல்லையா? அது கொஞ்சம் கஷ்டம். அதில் வந்து புது புது சத்தங்கள், புது புது கருவிகள் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு ஜிவி ரியலி ராக்டு. ரஞ்சித் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இயக்குனர். அண்ட் இதில் வந்து அவரோட பணியாற்றுனது வந்து எனக்கு ரொம்ப மிக ஒரு ஒரு பெருமையாகவும் இருக்குது, மகிழ்ச்சியாகவும் இருக்குது. அவர் இதில் சொல்லணும். ரொம்ப ஒரு கற்பனை உலகத்துக்குள்ளே போயிட்டார் இந்த கதை பண்ணும்போது. சும்மா ஏதோ ஒரு கதை பண்ணுறோம், பயங்கரமாக பண்ணணும் இல்லாமல், ஏதோ ஒரு ட்ரிப்பில் போயிட்டு அப்புறம் அதை கொண்டு வந்து ஜனரஞ்சகமாக எப்படி பண்ணுறது, எல்லா முடுக்குலையும் போய் அதை வந்து சேர்க்க வைக்கணும், அது எப்படி பண்ணுறதுன்னு நிறைய யுக்திகளை பயன்படுத்தி எனக்கு அது ஒரு நல்ல பேலன்ஸ். நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா இந்த வேர்ல்ட் கிளாஸ் சினிமாவோட அந்த ஃபீல் இருக்கும். ஆனால் நம்ம மண்ணோட வாசனை அவ்வளோ பவர்ஃபுல்லாக நமக்கு கிடைக்கும். அண்ட் த ஹோல் காஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாருமே, இந்த க்ரூவே வந்து அந்த ரஞ்சித்ல ஆரம்பிச்சு மாயா ஆர்ட் டிரெக்ஷன் டிபார்ட்மெண்ட்ல அவங்க வந்து அவங்க ஒவ்வொரு ஷாட்லையும் இருக்கிறதுலேருந்து லாஸ்ட் லைஃப் மேன் வரைக்கும் எல்லாமே இதுக்கு வந்து இந்த படத்தில் வந்து ரொம்ப இன்வால்வ் ஆகி பண்ணாங்க. இந்த மேடையில் நான் வந்து உங்க எல்லாருக்குமே நன்றி சொல்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஞானவேலு. இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் வந்து அவரை நினைக்கலாம், நானும் இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் ஐ திங்க் பசங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக அந்த குட்டி குழந்தை உட்காந்துட்டு இருக்கலாம், அந்த படத்தை பார்த்துட்டு திருப்பி போய் பார்க்கணும்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும். அதே மாதிரி பசுபதி கேரக்டர்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே அதை பார்த்துட்டு திருப்பி மிமிக் பண்ணணும்னு தோணும். அந்த மாதிரி நிறைய மீம்ஸ் வரும், அவரோட ரீல்ஸ்லாம் கண்டிப்பாக வரும். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் இருக்குது. என்னன்னா ஒரு ராவா படம் பண்ணுற சில விஷயங்கள் நம்ம விட்டுருவோம் நடுவில். இவர் அது பண்ணல, ரெண்டுமே கலந்து ஒரு எனக்கு அதுதான் இந்த படத்தை பற்றி ரொம்ப. யாரையும் காயப்படுத்துவதற்கான கதையமைப்புகள் இருக்கா சார்? அதுதான் இல்லைன்னு சொல்றேன். காயப்படுத்துவதற்கான கதை எதுவுமே கிடையாது. சில சமயங்கள்ல காயப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கு, அந்த மாதிரியான பிரச்சனைகள் இல்ல அப்படி இந்த படத்துல அது போல அதுதான் சொல்ல வரேன். இந்த படம் வந்து ரொம்ப முக்கியமான படம் எங்க எல்லாருடைய வாழ்க்கையில. ஸோ அவரும் இதுல வந்து ரொம்ப இதா இருந்தாரு. நாங்களும் அதை பத்தி நம்ம பேசுற போதே நம்ம இந்த மாதிரி ஒரு படம் பண்றோம், எல்லாருக்கும் சேரணும். இப்போ ஆஸ்கர் அவார்டுன்னு சொல்றாங்க இல்லையா, அதுக்கும் நம்ம பண்ணலாம். ஆனா ஆஸ்கருக்கு போயிட்டு இங்க வந்து நம்ம மக்களுக்கு வந்து அது வந்து எட்டலைன்னா அவங்களுக்கு எட்டணும், இப்படியும் இருக்கணும், எல்லாருமே பார்க்கணும். இப்போ ஒரு பொன்னியின் செல்வன் வரும்போது எல்லாரும் பார்த்தோம் இல்லைங்களா? அது எந்த மாதிரி இருந்தாலும் எல்லாருக்குமே வந்து ஒரு பெருமை இருந்துச்சு இல்ல. அபிஷேக் ரொம்ப ஸ்வீட்டா சொன்னீங்க, ரொம்ப தேங்க்ஸ். இது வந்து நமக்கு வந்து இப்போ எல்லாமே எல்லா பாஷையிலயும் எல்லா படங்களும் இப்போ பயங்கரமா போகுது. மலையாளம் மட்டும்தான், இப்போ கன்னடா அங்க இல்ல. அப்போ காந்தாரா, கேஜிஎஃப் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் சைட் ஏ சைட் பிக்கு அப்புறம் வந்து அவங்க வந்து இப்போ இந்திய லெவல்ல பேசப்படுறாங்க. பாகுபலி, ஆர்ஆர்ஆர் எல்லாமே தெலுங்குல அந்த இதாயிடுச்சு. மலையாளத்துல வந்து அவங்க பின்தாங்கி இருந்தாங்க, நம்ம கொஞ்சம் பெட்டரா இருந்தோம். திடீர்னு பார்த்தா பாருங்க, அவங்க எல்லா படமே அவங்க பண்ற படங்கள் எல்லாமே மஞ்சுமல் பாய்ஸா இருக்கட்டும், ஆவேசமா இருக்கட்டும், பிரேமலு, எல்லா படங்களுமே அவ்வளோ நல்லா பண்றாங்க. ஸோ இப்போ நமக்கு வந்து அந்த படங்கள் எல்லாமே இப்போ சவுத் இந்தியன் ரீச், ஒரு நார்த் இந்தியன் ரீச் அந்த மாதிரி ஒரு வந்துட்டு இருக்கு. நம்மளோட படங்கள் வந்து இப்போ ஆக்சுவலி ரொம்ப ரீஜனல் நம்ம படங்கள் ஹிட் ஆகுது, பெரிய லெவல்ல காசு சம்பாதிக்கிறோம். பட் நேஷனல் லெவல்ல போதா? அது வந்து எல்லா படங்களும் போகாது. இந்த படத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. இது வந்து அது வந்து நான் வந்து உங்ககிட்ட வந்து சரி இதுக்காக எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லல. நான் என்ன சொல்றேன்னா, இது நம்ம படம். இது வந்து நீங்க இந்த படம் பார்க்கும்போது நீங்க உணர்வீங்க. ஏய் நம்மளோட இதுடா, நம்மளோட ஹிஸ்டரி அதை வந்து இப்போ உலகம் பார்க்கணும். அதே மாதிரி இந்த இந்த படம் ஓடணும், பெரிய லெவல்ல ஓடணும் எல்லாரும் அப்படின்னு கிடையாது. நீங்க பெருமைப்படுவீங்க கண்டிப்பா. நான் அந்த ஐ திங்க் அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியமா இருக்கு. நாங்க எல்லாருமே அதுக்கு தான் ஒர்க் பண்ணோம். சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். ஆக்சுவலி நீங்கள் உங்களோட த்ரூஅவுட் யுவர் கரியர் நீங்கள் வந்து நிறைய டைவர்ஸ் ரேஞ்ச் ஆஃப் கேரக்டர்ஸ் பண்ணியிருக்கீங்க. லைக் வந்து ஸ்ட்ரெனுவஸாக வந்துட்டு ரொம்ப சேலஞ்சிங் ரோல்ஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதுக்கு ஃபிசிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன்றது வந்து ஃபுட் டயட் அந்த மாதிரி அது போகும். மென்டலி ஹவு டு யூ ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப் ஃபார் எவ்ரி சேலஞ்சிங் ரோல் த்ரூஅவுட் யுவர் கரியர்? மென்டலி ஹவு டு யூ ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப்? குட் கொஸ்டின். எனக்கு வந்து
அந்த கதை சொல்ற போது எனக்கு வந்து அப்படியே ஒரு விஷுவல் வரும். எனக்கு வந்து இப்படி ஆகணும், இது மாதிரி இருக்கணும். தென் என்னோட ஆக்டிங் ஆக்சுவலி இட்ஸ் மோர் நீங்க கரெக்டா சொன்னீங்க. எனக்கு ரொம்ப மோர் தென் பிசிக்கல் இட்ஸ் மென்டல். நான் அங்க போயிட்டு நான் நடிக்கிறது நான் அந்த மாதிரி அந்த ஆளை ஆயிட பார்ப்பேன். அவனா இதெல்லாம் இந்த ரகசியம் சொல்லக்கூடாது, அதெல்லாம் மற்றவங்க பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. யாருமே சொல்லாதீங்க. ஸோ என்னன்னா அந்த அந்த கதாபாத்திரமா மாற முயற்சி பண்ணுவேன். அங்கிருந்து நான் அப்ரோச் பண்ணுவேன் டைரக்டர் என்கிட்ட. அப்போ அவர் கூட அப்பப்போ பேசிட்டு என்ன ஃபீட்பேக் கொடுக்குறாங்கன்னு அதை வாங்கிட்டு திருப்பி அதையும் சேர்த்துக்குவேன். லைக் இவன் வந்து தங்கலான், இவன் வந்து ஒரு வீரன், இவன் வந்து இந்த இவங்களோட சமுதாயத்துல வந்து ஒரு தலைவன்ற ஒரு இது இருக்குல்ல. ஸோ நான் நடிக்கிற போது நான் இப்படி இருக்கலான்னு எனக்கு ஒரு போய் இருக்கும். அப்ப ரஞ்சித் கிட்ட பேசும்போது, இல்ல சார் அவன் ஆக்சுவலி வந்து ரொம்ப வல்னரபிள். அவனுக்கு வந்து அவன் குடும்பம் வந்து ரொம்ப வீக். அவனோட வீக்னஸ், அவனோட சமுதாயம், அவனோட ஊர் மக்கள்லாம் வந்து அவங்களுக்காக அவன் என்ன அவங்களே அவனுக்கு எதிரியா மாறினாலும் கூட பரவாயில்லடா என்ன அடிடா யூனோ அந்த மாதிரி. ஸோ நீங்க வீரனா நிக்க முடியாது. நீங்க வந்து வல்னரபிளா இருக்கணும். ஸோ இப்போ அது கேட்டதுக்கு நான் அதுல ஒர்க் பண்ணிட்டு எனக்கு அந்த மைண்ட் செட்லயே இருப்பேன். ஸோ அவங்க வசனம் கொடுக்குற போது அஃப்கோர்ஸ் லொகேஷன்ல வந்து டைரக்டரோட இது கண்டினியூஸா இருந்துகிட்டு தான் இருக்கும். பட் ஒரு முதல் 3 நாளா என்னவோ வந்து அந்த ஒரு அப்படியே ஒரு இதுல இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க சொல்லவே வேண்டாம். அந்த டயலாக் வந்துச்சுன்னா நான் பாட்டு பண்ணி போயிட்டே இருப்பேன். விச் அண்ட் பிகாஸ் எனக்கு வந்து எனக்கு என்னன்னா நான் நடிக்கிற போது எனக்கு சேலஞ்சிங் என்ன இதுன்னா என்கிட்ட இருந்து எவ்வளவு தூரமா என்னால போக முடியுமோ அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். லைக் அதனால எல்லா விஷயங்களும் அந்த ஒரு கேரக்டர்ல வந்து எவ்வளவு டிஃப்ரெண்டா பண்ண முடியும் அது என்ன டைரக்டரோட பேசி இல்லாத அண்ட் ஐ ஃபைண்ட் தட் வெரி சேலஞ்சிங் மட்டும் இல்லை, எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அதனால தான் இந்த மாதிரி கேரக்டர்ஸ் அது என்னன்னா இந்த மாதிரி கேரக்டர்ஸ் வந்து ஜனரஞ்சகமா வந்துட்டு எவ்வளோ நம்ம ரீச் பண்ண வைக்கணும்னு அந்த முயற்சியில தான் இருக்கிறேன். நான் நினைக்கிறேன் தங்கலான் வந்து அந்த ஒரு மேபி வி நேல்ட் இட், ஐ டோன்ட் நோ. ஒவ்வொரு முறையும் ஒரு சிறந்த நடிப்பை பயங்கரமா கொடுக்குறீங்க. இருந்தாலும் கூட அஜித், சூர்யா அவங்களுக்கு இருக்கக்கூடிய ரசிகர்களுடைய பட்டாளத்தினுடைய அளவு உங்களுக்கு இல்லாம இருக்கு. அது நீங்க ரசிகர் பட்டாளம், என்னோட பட்டாளம் பத்தி உங்களுக்கு தெரியல. அவங்க நீங்க வந்து தியேட்டர்ல பாருங்க. டாப் 3ல நாங்க வந்து என்னமாவும் இருக்கு. டாப் 3ல அந்த டாப் 3, டாப் 4, டாப் 5லாம் இல்லைங்க. எப்படின்னா இந்த ஃபேன்ஸ்ன்னு சொல்றீங்கல்ல, ஃபேன்ஸ் இருக்கிறது ஒண்ணு, ஜென்ரல் ஆடியன்ஸ்னு ஒண்ணு இருக்கு. நீங்க என்ன பொறுத்த வரைக்கும் எல்லா ரசிகர்களும் என் ரசிகர்கள் ஏதாவது ஒரு விதத்துல. ஸோ அது வந்து இன்டர் பண்ணக்கூடாது, மன்னிச்சிருங்க. ஒரு ரசிகனா என்னால சும்மா இருக்க முடியாது. ஆனா மரியாதைக்குரிய பாணியிலேயே சொல்லிடுறேன். நீங்க மென்ஷன் பண்ண ஆக்டர்ஸ்க்குலாம் ஹேட்டர்ஸ் இருக்காங்க எங்களுக்கு. ஸோ அது தேங்க்யூ. சாரி சார். நோ அது நீங்க வந்து இல்ல இதுக்கு நான் பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை. நீங்க தியேட்டருக்கு வருவீங்க இல்லையா, உங்க நம்பர் என் அசிஸ்டன்ட் கிட்ட கொடுத்துருங்க, அவங்களுக்கு அதுக்கப்புறம் பேசுறேன். இதே கேள்வி நீங்க அவங்க கிட்ட கேட்பீங்க ஒரு நாள், நாளைக்கா கூட இருக்கலாம். நீங்க பெரிய லெவல்ல வரணும்ன்றதா. இல்ல நான் பெரிய லெவல் வந்துட்டேங்க. நான் வந்துட்டு நான் வந்து என்ன பண்றேன்னா இப்படிதான் இந்த மாதிரி பண்ணிட்டு நான் தூள் சாமி எல்லாம் பண்ணவன் தான். எனக்கு தெரியாது இது கிடையாது. ஆனா எனக்கு வந்து வேற என்ன பண்ணலாம், நம்ம சினிமா வேற எங்க கொண்டு போகலாம், நம்ம ஏன் பண்ணக்கூடாதுன்ற ஒரு முயற்சியில் இறங்குனேன். அது வந்து சில டைம் அது வந்து படங்கள் சின்னதாயிடும் அந்த மாதிரி படங்கள் வந்து. பட் எனக்கு வந்து இல்ல பரவாயில்ல, நம்ம முயற்சி பண்ணி அந்த முயற்சி எல்லாம் பண்ணதுனால தான் தங்கலாம், அந்த முயற்சி எல்லாம் பண்ணதுனால தான் வீர தீர சூழல். புரியுதுங்களா? நீங்க என்னோட படங்கள் எந்த படம் வேணா எடுத்து பாருங்க, ஏதாவது ஒரு படத்துல நீங்க குறை சொல்லுங்க. நீங்க வந்து அந்த டைம்ல படம் ராவணன் வந்து ஹிந்தியில ஏதோ பாச்சு ஓடல, அது ஒரு ஐகானிக் ஃபிலிம். இன்னைக்கும் வந்து ராவணன் பத்தி யார், எங்க வீட்டுல ராவணன் தான் எங்களோட பெஸ்ட் மூவி. புரியுதுங்களா? கிங் வந்து அந்த டைம்ல ரொம்ப அட்வான்ஸ். எல்லா படங்களும் அப்படிதான். நம்ம ஒரு முயற்சி பண்றோம். ஐ டோன்ட் பி ஜஸ்ட் அங்க போனோம் அதுன்னு. ரசிகர்கள் மட்டும் நீங்க பாருங்க, நீங்க உங்க தியேட்டருக்கு வாங்க, உங்களுக்கு டிக்கெட் கிடைக்கலன்னா சொல்லுங்க, நான் வாங்கி கொடுக்குறேன். சார் ஹாய் சார். ஒரு நிமிஷம், சாரி நீங்க யார் ஃபேன்? நீங்க இல்ல நான் திடீர்னு ஒரு சந்தேகம் வச்சு, யாராவது இருந்தாலும் ஏய் மச்சான் நீ அங்க போயிடு பத்திரிகை அது மாதிரி உட்காந்துடும் இந்த மாதிரி ஒரு கேள்வி சொல்லு. நீங்க நல்லா நடிக்கிறீங்க. எல்லாத்தையும் சொல்லி பொண்டாட்டி பேரை சொல்ல பாத்தீங்களா? பொண்டாட்டி இல்லையா? ஓடி போயிட்டாங்களா? கல்யாணமே ஆகலையா? இப்ப புரியுது நீங்க இந்த வீட்டுல சொல்லு. அதனால அந்த மாதிரி கேள்வி கேட்கறதுலாம் ரொம்ப புட்டு வச்சு இந்த மாதிரி கேள்வி அதான் நீங்க கேக்குறீங்க. உங்களுக்கு வந்து நீங்க போடுறா அதான் டைம் இருக்கு நிறைய. சாரி, நெக்ஸ்ட் क्वेश्चन. சார் இருக்கக்கூடிய ஹாய் சார்.
சார் ஐயா ஒரு நிமிஷம் சொல்லுங்கப்பா. சார் ஹாய் சார். ஓ, sorry. ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்றேன் சார். சரி. பயங்கர ஸ்மார்ட்டா இருக்கீங்க சார். தேங்க்யூ சார். ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு விஷயம், அன்னியன் படத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். நான் லைஃப்ல அதிக வாட்டி பார்க்க போனோம் சார் அவர்கிட்ட சொல்லுங்க சார் ப்ளீஸ். அவரு சார். நீங்க வாங்க 15ஆம் தேதி வாங்க, மதுரை கணக்கு சார். எனக்கு வந்துட்டு சியான் சார்ல ரொம்ப பிடிச்ச விஷயம் ஆக்டிங், அதெல்லாம் தாண்டி டப்பிங்ல பயங்கரமான இம்ப்ரோவைசேஷன் இருக்கும். ஆனா இந்த படம் லைவ் சவுண்ட் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப கஷ்டம். ஆமா, ட்ரெய்லர் பாக்குறப்பயே உங்க டைலாக் டெலிவரியே ரொம்ப யூனிக்கா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. சோ எவ்வளவு சேலஞ்சா இருந்துச்சு? தட் இஸ் a வெரி குட் கொஸ்டின். ஏன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் ரஞ்சித் சுரமன் ரஞ்சித் இதெல்லாம் பண்ணாதீங்க ரஞ்சித். எனக்கு வந்து டப்பிங்ல தான் 60% நான் உள்ள போடுவேன். நான் கொஞ்சம் நடிச்சுட்டு அதுல தான் ஃபுல்லா இறக்குவேன். சார் எனக்கு இதுதான் வேணும்னாரு. என்ன பண்றதுன்னு தெரியல. அதுவும் இப்போ இந்த கார்டியன் கேரக்டர் நீங்க பாத்தீங்கன்னா அவன் சொல்றாருல, அவன் சொல்ற சூனியக்காரி இல்ல, சூனியக்காரன் இல்ல, சூனியக்காரி. சோ அது பேசும்போது சூனியக்காரி இல்ல, அது வந்து நீங்க பண்ண மூஞ்சி இப்படி வச்சு பேச வேண்டியதா இருக்கு. ஆனா நடிக்கிற போது அதை பண்ண முடியாதுல்ல. நடிக்கிற போது நீங்க நார்மலா சொல்லணும். சோ அது வந்து எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, எனக்கு வந்து அதை பிளஸ் பாயிண்டா மாத்திக்கிட்டேன். என்னன்னா அந்த இது இந்த மாதிரி மூஞ்ச வச்சுட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணி எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு, ஸோ அது பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு. ஸோ அதில் வந்து நிற்கிறது எல்லாமே தொப்பையை வெளியில் தள்ளிட்டு ஒரு மாதிரி நான் வேறு மாதிரி எடுப்பேன். ஸோ எனக்கு வந்து இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். இந்த மாதிரி ஒரு சேலஞ்ச் ஒரு டைரக்டர் கொடுக்கும்போது இப்போவும் நான் சொல்கிறேன் டப்பிங் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். பட் என்னன்னா ரஞ்சித் சொல்றதையும் ஒரு உண்மை இருக்குது. இப்போ படம் பார்க்கணும் எங்கெல்லாம் டப் பண்ணுவோம் கொஞ்சம் ஒரு செயற்கை தரம் தெரியும். இல்லைன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் பேசும்போது இப்போ அந்த இது பேசுனது லைவ் சவுண்ட் பேக்ரவுண்டில் நடக்கிற சின்ன நமக்கு அதை உணர முடியும். ஒரு சின்ன ஒரு இது இருக்கும். அது வந்து பட் வெரி குட் கொஸ்டின். தேங்க்யூ. நன்றி நன்றி. இதுக்கு முன்னாடி நீங்க பண்ண படத்தை விட இந்த படத்துல பழைய படத்துல வந்து 3% மட்டும்தான் எஃபர்ட் போட்டுருக்கேன். இந்த படத்துல 100% போட்டுருக்கீங்க. இல்லை அதில் வந்து 8%. அது வந்து நாங்கள் கணக்கெலாம் போட்டு பார்த்தோம். 8%. 3 தான் ரொம்ப கம்மி. அதுலேயே நான் கஷ்டப்பட்டேன். நான் 8 ஏன் சொன்னா என்னோட நம்பர் இது. பட் ஆமாம் இது கஷ்டப்பட்டு. ஏன்பா நீ எனக்கு எலெக்ஷன் ஓட்டு போடுவியா? நீ போடுவியா? யாரோ உங்களோட ரசிகர் அவர் இல்லன்றாரு. நான் ஃபேன்ஸ் இருக்குன்னு சொல்லி கேக்குறேன். அதுக்காக நீங்க பொலிட்டிக்கல் நெக்ஸ்ட் பொலிட்டிக்கல் என்ட்ரி பார்த்தா இல்ல எனக்கு இல்ல எல்லா வேடமும் நடிச்சிட்டீங்க. பொலிட்டிக்கல்ல வந்தா அதுவும் நான் புதிய மன்னர்கள் நடிச்சிட்டேங்க. இன்ஃபேக்ட் புதிய மன்னர் நான் முதலமைச்சர் ஆவேன். நன்றி. தேங்க்யூ. நன்றி நன்றி. எஸ் கண்ணா இருங்க பாப்பா ஒரே நிமிஷம் அவர் மட்டும் பா. கஷ்டப்பட்டு நடிக்கிறீங்க. ஆனா பெரிய பெரிய விஷயங்களை கண்டினியூவா இப்படி கேளு. கோவிட் அல்ல. தேங்க்யூப்பா. கோவிட் வந்ததுனால கொஞ்சம் இதாச்சுப்பா. தென் கண்டிப்பாப்பா நீங்க பாருங்க. இப்ப இது வந்த உடனே அடுத்தது வீரதீர சூரன். அது வந்து மதுரை கதை. நீங்க பாருங்க. உங்க மதுரைக்காரர் தான் அவர் அதையும் இயக்குறாரு. ஸோ இன்னொரு மதுரைக்காரர் பண்ணது மகான் வந்து ஏதோ சொதப்பி ஓடிடியில் விட்டாங்க. அது நம்ம தப்பு இல்லை. பட் என்னன்னா நான் வந்து ஒரு சின்ன தப்பு என்னோட சைட்ல நான் பார்க்குறேன்னா, ஒரு படத்துக்காக இறங்கி அந்த படம் முடிச்சு அதுக்கப்புறம் வெளியில வந்துட்டு 6 மாசம் டைம் எடுத்து கதை கேட்டு கொஞ்சம் கொஞ்சமா அப்புறம் 6 மாசம் எடுத்து அப்புறம் அந்த கேரக்டருக்கு ரெடி ஆகி அப்புறம் நடிப்பேன். இப்போ வந்து இல்லப்பா எல்லாமே பண்ணுவேன். அதுக்காக தான் மகான், பொன்னியின் செல்வன் அண்ட் இது கோப்ரா 3மே ஒரே டைம்ல பண்ணேன். ஏன்னா அந்த லுக்ல பண்ணிடலாம், வேஸ்ட் பண்ண வேண்டாம், எனக்கு டைம் ஆகுதுன்னு தெரிஞ்சு. இப்போ வந்து பாருங்க இந்த படம் முடிச்சு இப்போ வீரதீர சூரன். ஸோ நான் தொடர்ச்சியாக உங்களுக்கு வந்து டைம் லைக் நம்ம சீக்கிரமா யூஸ் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு. தேங்க்யூ வெரி மச் ஃபார் தி क्वेश्चन. தேங்க்யூ ஊடக நண்பர்களே நன்றி. சார் லாஸ்ட் கொஸ்டின். தேங்க்யூ சார். என் பொண்டாட்டி ஒத்துக்க மாட்டாங்க. அதனால இல்லை 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 அதுங்களுக்கு கதை எழுதணும்ல. இப்போ நான் யோசிக்க முடியாதுல்ல. நம்ம வந்து அவங்க எப்போ யோசிச்சு அந்த ஆனாலும் அது வந்து நல்லா இருக்கணும். ஐ மீன் ஒரு மாதிரி சேலஞ்சிங்காக இருக்கணும். சேலஞ்சிங் இல்லை, ஒரு அவுட் ஆஃப் த பாக்ஸ் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தால் கண்டிப்பாக நான் பண்ணுவேன்.